ஹலோ மக்களே! விஷால் இசை செம இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம விஷால், இசை எல்லாரும் சேர்ந்து அப்படியே வர்ஷினிக்கு சடங்கு பண்ணக்கூடிய விஷயத்த கண்ணால நம்ம ருக்மணி பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம ராகவே எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, அப்படியே வர்ஷினியோட அம்மா அந்த இடத்துல பிடிவாதமா, "இப்பவே சுபத்ரா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நான் பேச போறேன். அப்படி இல்லைன்னா என்னோட பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டியே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராகவும் அந்த இடத்துல வர்ஷினியோட கழுத்துல தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி கூடிய சீக்கிரமா இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சுபத்ராவோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இசை, விஷால், ராகவ் எல்லாருமே சேர்ந்து வர்ஷினிக்கு அந்த சடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வர்ஷினி எதுக்குமே கவலைப்படாத, சந்தோஷமா இரு. அப்பதான் வயத்துல வளர குழந்தையும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு இசையும் அந்த தீர்த்த தண்ணிய நம்ம வர்ஷினிக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்துல ருக்மணியும் எதுக்கு இப்ப இந்த இசைக்கெல்லாம் போய் நம்ம அந்த இடத்துல போய் அர்ச்சனை பண்ண போறோமா, விஷால் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம், இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ருக்மணியும் வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராயிட்டே இருக்காங்க. இது தெரியாம நம்ம விஷால், இசையெல்லாம் அந்த இடத்துல சடங்கு பண்ணும்போது ருக்மணி அப்படியே கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன இங்க நடக்குது? எதுக்கு இந்த வர்ஷினிக்கு இந்த செயலை நீங்க பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாரி போகும்போது, நம்ம ருக்மணிய பார்த்த உடனே இசை அப்படியே அதிர்ச்சியாகி, "ஐயோ! சித்தி வந்துட்டாங்களே! இத வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப என்ன பண்றது விஷால்?" அப்படி கேட்கும்போது விஷாலும், "சரி இரு சமாளிக்கலாம். ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம்." அப்படி சொல்லும்போது, ருக்மணியும் அப்படியே வர்ஷினிய கூப்பிட்டு, "என்ன இங்க நடக்குது? இசை, விஷால் எல்லாரும் சேர்ந்து எதுக்காக உனக்கு இந்த சடங்க பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணதோட இல்லாம, நம்ம வர்ஷினிய அடியில வெளுத்தெடுக்குறாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த நம்ம ராகவ் சும்மா இருப்பாங்களா? அப்படியே அதிர்ச்சியாகி, "எதுக்கு இப்ப தேவையில்லாம வர்ஷினிய அடிக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியாகுங்க." அப்படி சொல்லும்போது, ருக்மணியும் அப்படியே இசை கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. "இசை எதற்காக இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும்போது, ராகவ் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வர்ஷினிய இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்ல வரும்போது, நம்ம விஷாலும், "சரி ராகவ் கொஞ்சம் பொறுமையா இரு." அப்படி சொன்னாலுமே ராகவ் வந்து இந்த இடத்துல கேட்குற மாதிரி இல்ல. எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? எப்படி என்னைக்காவது ஒரு நாள் அத்தைக்கு தெரிய தானே போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சா என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவும் உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "வர்ஷினிய எதுவுமே சொல்லாதங்க. அவ மேல எந்த தப்புமே இல்ல. எல்லாமே நான் தான் காரணம்." அப்படி சொன்ன உடனே ருக்மணி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப இந்த விஷயம் எல்லாமே இந்த இசை எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தானே? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இத எல்லாத்தையுமே மறைச்சிருக்கீங்க என்கிட்ட இருந்து. எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்ட வர்ஷினி. இத உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு" சொல்லி ருக்மணியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாம இசைய பார்த்து அன்னைக்கே வந்து சுபத்ரா வீட்ல வச்சு சொன்னாங்க. இதெல்லாம் நான் நம்பவே இல்ல. கடைசில நீ கன்சீவா இருக்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இசைய சரியா வெளுத்தெடுக்குறாங்க. அதோட இல்லாம நம்ம வர்ஷினியும், "மன்னிச்சிடுங்கம்மா, நான் செய்த தப்புக்கு எதுக்கு அக்காவ வந்து திட்ட ஆரம்பிக்கிறீங்க?" அப்படி சொல்லும்போது, நம்ம விஷால், ராகவ் எல்லாருமே வர்ஷினிக்கு ஆதரவா இருக்காங்க. ருக்மணியும் விடுற மாதிரி இல்ல. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு செயல பண்ணிட்டு, எனக்கு எதிராவே இந்த சடங்கு எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட நான் விடவே மாட்டேன். என்னோட பொண்ணு வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டீங்களே! இப்படி ஏமாத்திட்டீங்களே! அப்படி சொல்லும்போது, நம்ம விஷாலும் யார எங்க ஏமாத்தவும் ஒண்ணும் செய்யல. ராகவ் அண்ணன் கண்டிப்பா வந்து வர்ஷினியோட கழுத்துல தாலி கட்ட தான் போறான். அப்படி சொல்லும்போது ருக்மணியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "கல்யாணத்துக்கு முன்னாடியே வயித்துல ஒரு குழந்தை வளருது. யாருக்காவது தெரிஞ்சுனா எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா எங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடாம, "என்ன தைரியம் இருக்கணும்?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம ராகவ் கிட்ட பிரச்சனை பண்ணது இல்லாம, அதே சமயத்துல ருக்மணிக்கு, சரி எப்படியுமே சுபத்ராவோட பையன் தானே, இதோட விடவே கூடாது. இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி எப்படியாவது ராகவ வந்து இதே இடத்துல நம்ம வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியும் ஒரு திட்டத்த போடுறாங்க. அதோட இல்லாம, "இப்பவே இந்த விஷயத்த பத்தி நான் வந்து சுபத்ரா கிட்ட சொல்ல தான் போறேன். இசை நிஜமாவே நீ கன்சீவா தான் இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது, இசையும் விஷாலும் சேர்ந்து ஒரு கட்டத்துல எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலைய செய்திருக்க இசை. இது மட்டும் சுபத்ராவுக்கு தெரிஞ்சுனா அதோட உன்ன வந்து வீட்ட விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. வர்ஷினி கன்சீவா இருக்கக்கூடிய விஷயத்த மறைச்சிட்டு நீ தான் கன்சீவா இருக்க." அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாட்டி எல்லாரையும் ஏமாத்துனது மட்டும் இல்லாம, இப்போ வரைக்கும் நடிச்சு இந்த சடங்கு எல்லாமே உனக்காக பண்ணியிருக்காங்க. இத வந்து நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இசை, விஷால் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாம நம்ம ராகவ் கிட்ட வந்து, "இப்பவே உங்க அம்மா சுபத்ரா கிட்ட நான் சொல்ல தான் போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பும்போது,
நம்ம விஷால் எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. நாங்கள் வந்து கூடிய சீக்கிரமாக எல்லா உண்மைகளும் அம்மா கிட்ட சொல்ல தான் போகிறோம். ஆனால் அதுக்கு ஒரு தக்க சமயம் வரணும்ல. அந்த சமயத்தில் நாங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லி ராகவுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ருக்மணி இதெல்லாம் நம்பவே நான் செய்ய மாட்டேன். எனக்கு உங்கள் அம்மாவை பற்றி எல்லாம் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக்மணியும் அவசரமாக சுபத்ரா கிட்ட எல்லா உண்மையிலும் சொல்கிறதுக்காக கிளம்பும்போது நம்ம விஷாலும் இசையும் அதை தடுத்து நிறுத்துறாங்க. அதை கேட்ட ருக்மணியும் சரி உங்கள் அம்மா கிட்ட இப்போ வந்து நான் எதுவுமே சொல்லாண்டானா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படி சொன்ன உடனே ராகவும் அப்படி என்னதான் அத்தை சொல்லணும், எது சொன்னாலுமே நாங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கோம், என்னாச்சு அப்படி சொன்ன உடனே ருக்மணி அப்படியே ரூமுக்குள்ளே போகிறாங்க. பூஜை ரூமில் இருந்து ஒரு தாலியை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே நம்ம ராகவ் வர்ஷினியா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ருக்மணியும் நம்ம ராகவ் கிட்ட நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்தாகணும். நான் மட்டும் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இப்போ உண்டாகும்னு தெரியும்ல. அதுவும் இசை வந்து கன்சீவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுபத்ராவுக்கு தெரிஞ்சுன்னா அதோட இசையை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த தாலியை வந்து இப்போவே என்னோட பொண்ணு வர்ஷினியோட கழுத்தில் கெட்டுனீங்கன்னு வச்சிங்களா, நான் சுபத்ரா கிட்ட எந்த உண்மையுமே இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவும் சரின்னு சொல்லிட்டு தயாராகி அந்த தாலியை கையில் எடுக்கிறாங்க. விஷாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இரு ராகவ் அப்படி சொன்னாலுமே ராகவ் கேட்குற மாதிரில ஏற்கனவே இந்த விஷயத்தை தான் நான் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் உங்கள் பொண்ணை ஒருபோதுமே ஏமாற்றவே மாட்டேன் அத்தை. வர்ஷினியை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த எங்கள் 2 பேருக்கும் தானே மேரேஜ் ஆகிறதா இருந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஸ்ரீஜா என்னோட வாழ்க்கையில் வந்துட்டா. ஸ்ரீஜா கூட இது வரைக்கும் நான் சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது. எனக்கு வர்ஷினியை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போவே வர்ஷினியோட கழுத்தில் நான் தாலி கட்டுறேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு ராகவ் நம்ம வர்ஷினியோட கழுத்தில் தாலி கட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ருக்மணிக்கும் சந்தோஷம் ஆகிடுது. நம்ம நினச்ச மாதிரி சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ருக்மணியும் நம்ம ராகவ் கிட்ட கூடிய சீக்கிரமாக உங்கள் அம்மா சுபத்ரா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா அந்த டைமுக்குள்ளே நான் வந்து நேரடியாக சுபத்ரா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டியது வரும் அப்படி சொன்ன உடனே நம்ம விஷாலும் இசையும் சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, நாங்கள் எப்படியுமே சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ருக்மணியும் இசையை பார்த்து என்னதான் இருந்தாலும் உன்னோட தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீ தான், ஒன்னால தான் இப்படி வந்து அவளோட வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இசையை பார்த்து பிரச்சனை பண்ணும்போது விஷாலும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இசையை வந்து சண்டை போடுறீங்க, இசை இந்த விஷயத்தில் என்ன செய்தா, வர்ஷினியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆளாக யோசிக்கிறது எப்போவுமே இசை தான். அதை பற்றி புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் இசைக்கிட்டேயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுங்க. இப்போ என்ன வர்ஷினிக்கும் என்னோட அண்ணன் ராவுக்கும் மேரேஜ் முடிஞ்சதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், அவ்வளோதானே, அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் இசையும் ராகவ் எல்லாருமே ருக்மணிக்கு ஒரு நம்பிக்கை வாக்கு கொடுக்குறாங்க. அதை நம்பிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ராகவ் பயங்கரமாக டென்ஷனாக வரதை கவனித்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சேர்ந்து இப்போ எதுக்கு ராகவ் இப்படி இருக்கான், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஸ்ரீஜாவுக்கு ஒரு கட்டத்தில் ராகவ் வந்து வர்ஷினியோட கழுத்தில் தாலி கட்டினக்கூடிய விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதோட இல்லாமல் அதை எதிர்த்து ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சீக்கிரமாக நம்ம சுபத்ராவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவங்களோட முடிவு ஸ்ரீஜாவை எதிர்த்து செம மாசம் இருக்க போதுன்னே சொல்லலாம்.